நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு ஈரோடு வரைக்கும் வந்துட்டோம். நம்ம கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு சேலம்லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு ரெண்டு ட்ரெயின் தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சீட் இல்லை. ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸ் தான் நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். ஸோ சேலம்லேருந்து ஈரோடு வந்துட்டோம். ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இப்போ நாகர்கோவில் எக்ஸ்பிரஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டாக ஒரு 9 மணிக்கு வந்து ஈரோடு ஜங்ஷனில் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்துடும். அதில் ஏறினோம்னா காலையில் ஒரு 4:40க்கு வந்து நாகர்கோவில் ரீச் பண்ணிடுறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதுதான், அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் டே தான் பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் கன்னியாகுமரி ரீச் பண்ணிடுவோம். அன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு நைட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். நைட் எப்படி சார் வருவீங்க? அடுத்த நாள் காலையில் தான் சார் வருவீங்க? நைட்டு ட்ரெயின் ஏறுறோம். அப்படி சொல்ல தெளிவா ட்ரெயின் ஏறிடுறோம். அங்கே என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது வரைக்கும் ஒரு 3 ரூபா செலவாயிருக்கும். கலைக்கு 1000 ரூபா. ஏன் கணக்கா? என்ன கணக்கு? 3 பேர். எங்களுக்கு பயம் அப்படிங்கிறது கிடையாது. நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை ஒரு கலக்கிட்டு தான் வருவோம். என்னடா கலக்குது டிஸ்டர்பன்ஸ். உனக்கு என்ன பசிக்குது? போ கிளம்பு. இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வர போறேன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம கிளம்ப வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சிங்க. இதுதான் நம்ம கிளம்ப வேண்டிய ட்ரெயின், டபுள் டக்கர் ட்ரெயின். இதில் தான் நம்ம நாகர்கோவில் வரைக்கும் போக போகிறோம். என்னடா ட்ரெயின் கிளம்பிருச்சு, இன்னும் இவங்க போகாமல் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? சும்மா சொன்னாங்க. இதில் நம்ம ஏற போகிறதில்ல. இதுக்கு அடுத்து வர ட்ரெயினில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். ஃபைனல் ட்ரெயின் வந்துருச்சு, ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 3 மணி ஆகுது. நாங்கள் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் தாண்டி போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால திருநெல்வேலி வரைக்கும் மோஸ்ட்லி கூட்டம் வருது. திருநெல்வேலி ஜங்ஷனில் நிறையா பேர் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாகர்கோவில் ஜங்ஷன் ரீச் பண்ணிடுவோம். ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் தொல்லையெல்லாம் மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை. ஸ்லீப்பரில் நாங்கள் ஏறி நல்லா ஃப்ரீயாக நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு தான் வந்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. காலையில் ஒரு 4:40க்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா ஒரு 4:15க்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நல்லா ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடு அள்ளுது மாமே அப்படிங்கிற மாதிரி ஓட்டிட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஜங்ஷன் விட்டு வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பஸ் நிறையா இருக்குது கன்னியாகுமரி போகிறதுக்கு. நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் காட்டுச்சு. ஒரு 1/2 hour ஜேர்னி தான். வெளியே வந்து இன்னொன்று பஸ் வந்துச்சு. டக்குன்னு நாங்கள் பார்த்திங்கன்னா பஸ் ஏறிட்டோம். பர் ஹெட்டுக்கு அரௌண்ட் ஒரு 18 rupees-ஓ 20 rupees நம்ம சார்ஜ் வந்துச்சு. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்தோம். ஒரு 4:30க்கு இப்போ கரெக்டாக பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. இறங்கினோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு. ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 1/2 kilometer, ஒரு 500 மீட்டர் சொல்லலாம், அவ்வளோதான். அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து இருந்தது. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ரோ அப்படியே வரிசையாக மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. இப்போ பொறுமையாக சன்ரைஸ் வியூவை கொஞ்சம் ரசித்து பாருங்கள். சூரிய உதயம். பக்காவான சன்ரைஸ் எங்களுக்கு மாட்டலைங்க. ஏன்னா வந்து நாங்கள் போனப்போ வந்து அப்படி தான் புயல் மழை அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் க்ளவுடியாக இருந்துச்சு. க்ளவுடு பின்னாடி தான் சன்ரைஸ் ஆச்சு. அதனால் வந்து எக்ஸாக்டாக இந்த சீலேருந்து வர மாதிரி சன்ரைஸ் எங்களால் பார்க்க முடியல. ஸோ வந்து நாங்கள் அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்பாட் கிளம்பலான்னு பார்த்தோம். ஸோ எங்களை மாதிரி நிறையா பேர் அங்கே குஞ்சிருந்தாங்க. காட்டுறேன் பாருங்கள், ஏகப்பட்ட பேர். எல்லாருமே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குற விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு தான். எங்கே இருந்தாலும் கன்னியாகுமரி ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க இங்கே தான் வருவாங்க. அந்தளவுக்கு எல்லாம் கையில் கேமராவும் இதையும் தூக்கிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சன்ரைஸ் பார்த்து முடிச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு வந்து கோயில் இருந்துச்சு. சரி, நாங்கள் அங்கே போய் சாமி கும்பிடலான்ட்டு போனோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேம் கேரளா ஸ்டைலில் தான் வந்து கோயில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஷர்ட்லாம் ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் கழட்டி இருந்தோம். அதே மாதிரி வந்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா சுடிதார், சேரீ இது மாதிரி போட்டுக்கலாம். மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்து அலோவ் பண்ணுறதில்ல.
சேம் அதே மாதிரி ஜென்ஸ் வந்து டிஷர்ட்டு இல்லை ஷர்ட்டு இது போட்டிருந்தாலுமே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி தான் சாமி பார்த்துட்டு வரணும். சரி, கன்னியாகுமரி பகவதி அம்மன் டெம்பிள் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 6:30க்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஒரு 6:30க்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஒரு 1/2 hour ஆயிரும் நின்று பார்த்துட்டு வர்றதுக்கு. இன்னும் போக போக டைம் அதிகமாக இன்னுமே கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாயிரும். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே அங்கே இருக்க கடைகள்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்து டேரெக்டாக போட்டிங் போயிடலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம சேனலில் கன்னியாகுமரிக்கு ஆன்லைனில் எப்படி போட்டிங்க்கு ஆன்லைனில் எப்படி டிக்கெட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் என்ட்ரிக்கு நார்மல் என்ட்ரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம ரியலாக வந்து கன்னியாகுமரிக்கே வந்துட்டோம். ஸோ ஆன்லைனில் ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட்லாம் புக் பண்ணல, ஏன்னா அது 300 rupees. ஸோ அதனால் வந்து நம்ம 100 rupees டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 100 rupees டிக்கெட் ஆன்லைனில் ஷோ பண்ணிவிட்டு லைன்லாம் நிற்கல, நம்ம டேரெக்டாக போயிட்டே தான் இருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் மேக்ஸிமம் ரெண்டு புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம் நேர்லேயே. டிக்கெட்டை வந்து நம்ம அந்த பிரிண்டட் காப்பியை காட்டினோம், ஸ்கேன் பண்ணாங்க, QR கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக உள்ளே விட்டாங்க. நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா போட்டிங் நோக்கி போயிட்டுருக்கோம், விவேகானந்தர் பாறைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3-4 போட்டு மட்டும் தான் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா கரோடையும் மொத்தமாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க, எல்லாம் குபுன்னு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் டு அந்த விவேகானந்தர் ராக் போயிட்டு வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், மேக்ஸிமம் ஒரு 10 to 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ டக்குன்னு போய் குயிக்காக போய் ட்ராப் பண்ணி திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மொத்த க்ரௌடும் உள்ளே போட்டோம். நாங்கள் காலையில் 8 o'clock ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் வர பேட்சில் போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி. அதனால் மோஸ்ட்லி இல்லையே பார்த்து ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுருங்க. போட்டில் ஃபுட்பால் அடிக்கிறத நான் இங்கே தான் பார்த்தேன். யாருமே பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போடல, அதெல்லாம் சும்மா மேலே எடுத்து ஷோக்கு வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து சும்மா ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால போடலையா இல்லை எதனாலங்கிறது தெரியல. நாங்களும் அதே மாதிரி ஒரு சீட்டை பிடிச்சி கப்புன்னு உட்காந்துட்டோம். போட்டும் கிளம்பிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப்பர்லாம் இங்கே தான் கழட்டி விடணும். வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸை நம்ம இங்கே கழட்டி விட்டுறணும். போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஸ்லிப்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல இங்கே வச்சுட்டு போகிறதுக்கு. இயர்லியாக 8 o'clock ஃபஸ்ட்டு பேட்சில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வர பேட்சில் வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க, ரிட்டன் யாரும் போக மாட்டாங்கிறாங்க. ஸோ வந்து க்ரௌடாக இருக்கிறதுனா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. இப்போ விவேகானந்தர் ராக்கில் இருக்கிறோம். செப்பல்ஸ் கீழே விட்டுட்டு போகணும். செப்பல்ஸ் பார்த்திங்கன்னா எதுவும் சார்ஜஸ் வாங்குறது இல்லை, பட் என்ட்ரி ஃபீஸாக மட்டும் ஒரு 30 rupees வாங்குறாங்க.
₹100 ₹300 எந்த ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி நீங்கள் போட்டிங் புக் பண்ணிங்கனாலும் ஒரே போட்டில் தான் வர்ற மாதிரி இருக்கும். அந்த போட்டிங் பற்றி ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் வந்து பின்னாடி அப்புறமா சொல்கிறேன். இப்போ வாங்க விவேகானந்தர் ஆக்குக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. இப்போ தான் தெரியுது. ஓகே, சிம்பிளுங்க. ₹100க்கும் ₹300க்கும் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை. ₹300 நான் புக் பண்ணியிருக்கேன், அதனால் என்ன ஸ்பெஷலாக போட்டில் கூப்பிட்டு போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ₹100 பண்ணவன், ₹300 பண்ணவன், ஆஃப்லைனில் வந்து டிக்கெட் எடுத்தவன்ட்டு எல்லாத்தையுமே ஒரே போட்டில் ஏற்றி தான் கூப்பிட்டு போவாங்க. அதனால் ₹300 டிக்கெட் போட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், ரஷ்ஷாகவும் இருக்கும். சீட் நம்பர்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் முன்னாடியே வந்து போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு, கடைசியாக வந்தீங்கன்னா சீட்டெல்லாம் நின்றுக்கிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது வேணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பட் போகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. விவேகானந்தர் பாறை வந்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து திருவள்ளுவர் சிலை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். அதுக்கு எதுவும் சார்ஜஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத. விவேகானந்தர் பாறை பார்த்துட்டு அப்படியே இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமோ 1 வருஷமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன பண்ணி வச்சுட்டானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாலாம் கிளாஸ் பிரிட்ஜ் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு 7-8 பீஸ் கிளாஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மீதி இருந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏதோ உடஞ்சிருச்சா இல்லை டேமேஜ் ஆகிருச்சா என்னன்னு தெரியல, உட்டன் போர்டு ஒன்று போட்டு மேலே ஒரு இந்த மேட்டு போடுவாங்களா, அது மாதிரி மேட்டு போட்டு கவர் பண்ணி மூடிட்டாங்க. ஒரு 6-7 பீஸ் தான் இருக்கும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் மேலே நிற்கும்போது நமக்கே லைட்டாக கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது, உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. பட் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. யாரும் உட்காராதீங்க அப்படின்னாங்க. ஒரு சில கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பு படிஞ்சு ரொம்ப அழுக்காய் க்ளீனாக இல்லை, அடியில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு சில கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் அது மேலே தான் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நான் நினைக்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து வந்த 2-3 கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு. நான் அதை எடுக்கல, வீடியோ ஷூட் பண்ணல. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் தான் கிளாஸ் பிரிட்ஜ் இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் இருந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டு போட்டு கவர் பண்ணிட்டாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு மேலே அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் அலோடு. அதுக்கு மேலெலாம் அலோடு இல்லை. அதாவது திருவள்ளுவர் சிலையோட கால் பாதம் வரைக்கும் போய் பார்க்கலாம். ஒரு 3 ஃப்ளோர் ஏறுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிரமம்தான். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாங்க, கொஞ்சம் சிரமம்தான். இந்த சின்ன பாத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் வளைஞ்சி ஏறுற மாதிரி இருக்குது. ஒரு 3 ஃப்ளோர் ஏறுற மாதிரி இருக்குது. ஏறி நின்று பார்த்தோம்னா வியூ பட்டையை கிளப்புற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் டைமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அந்த லேசர் ஷோலாம் கட்டுவாங்க. நாங்கள் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ப்ளான் பண்ணி ட்ரெயின் புக் பண்ணி வந்ததுனால நாங்கள் அயர்லியாக வந்துட்டோம். நீங்கள் ஸ்டே பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஈவினிங் வாங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். சன்செட் பார்த்துட்டு அப்படியே வந்து நீங்கள் அந்த லேசர் லைட் ஷோலாம் வந்து போட்டிருப்பாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை பாருங்கள்.
மொத்தமாக மேலே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா எங்கே ஏறுனீங்களோ அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ரிட்டர்னுக்கு நமக்கு போட் வெயிட்டாக இருக்கும். இதுக்கு எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்ல. முன்ன ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே போதும். ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது நீங்கள் டிக்கெட்லாம் கேட்பாங்க. இங்கே வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி பார்த்து ரிட்டர்ன் வந்தீங்கன்னா இங்கே எந்த டிக்கெட்டும் கேட்க மாட்டாங்க. போட் ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஏறிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு மேலேயே அங்கேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. அதனால் வந்து ரிட்டர்ன் போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இருக்காது. ஸோ சீட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து உட்காந்து பொறுமையாக ஜன்னலோட சீட்டை பிடிச்சிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் அதுவும் இல்லாமல் ரிட்டர்ன் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த நம்ம அந்த கொடுத்த பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் அவங்க கஸ்டமர் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போட்டு ஓட்டிகிட்டு போவாங்க. நல்லா அந்த அலைக்கு வந்து போட்டு இப்படியும் அப்படியும் ஆடும். அதெல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவே இருந்தது. பொறுமையாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸே ஆச்சு. அதில் வந்து நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இதோட பார்ட் 1 வீடியோ முடியுது. பார்ட் 2 வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். நாங்கள் இது முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 மணி 11 மணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வர்றதை நான் பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்ட் 2 வீடியோ பார்க்க முடியும்.